அதே மாதிரி என்னுடைய பார்த்தீங்கன்னா இப்போ சமயத்தில் 2 நாளாக வந்து ஒரு வீடியோவில் போயிட்டுருக்கு, கவின் வீட்டில் வந்து திருட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அரசாங்கத்துக்கே தெரிவிப்பாங்கன்னு என்னுடைய நகைகள், பணம், காரு, ரிதன்யாவுடைய அனைத்து ஜுவல்ஸு, வெள்ளி பாத்திரங்கள், அவளுடைய துணிமணிகள் எல்லாமே அங்கே தான் இருக்குங்கிறது பப்ளிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து ஏன் வந்து அரசு வந்து காவல்துறை வந்து இன்னும் வந்து அதை மீட்டு கொடுக்கல, அல்லது எங்ககிட்ட கொடுக்காடி பரவாயில்ல, ஒரு சட்ட நீதித்துறை முன்பாக அதை ஒப்படைச்சிருக்கணும், அதை ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குதுங்க. அதை வந்து அவங்க கூடிய விரைவில் அதை பண்ணணும், சட்டப்படி இன்னும் பண்ணணும். என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு நம்பி இந்த சட்டத்தை போராட்டத்தை நான் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. எந்த சூழ்நிலையும் என்னுடைய சட்ட போராட்டம் வந்து தொடரும். சட்டத்தை நம்புகிறேன், நீதி கிடைக்கும் நம்புகிறேன்.